பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 34:19 வசனம். நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நல்ல அருமையான ஒரு வசனம். நீதிமான்களாக நம்ம வாழும்போது நமக்கு அநேக துன்பங்கள் நம் வாழ்க்கையில் வருவது உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை நின்று விடுவிக்கிறாராம். அந்த காரியத்தில் தேவன் முன்னிப்பார். அப்போது அவர் முன்னின்னார். அந்த காரியத்திலேருந்து நம்ம விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். என்னை அனைத்து நின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசமடைகின்றேன். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று விடுவிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினால் அப்பா, எங்களுக்கு வர எல்லா துன்பங்களிலும் நீர் முன்னின்று எங்களை விடுவிக்கிற தகப்பன் எங்களோடு இருக்கும்போது கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை ஏசப்பா. இதே அதிகாரத்தில் கூட சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதப்பா. உம்மை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது சுவாமி. இந்த நாட்களில் யாரெல்லாம் என்னென்ன பிரச்சனையோடு கூட இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை எல்லாம் நீர் நின்று விடுவித்து அப்போ உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த அற்புதங்களை அதிசயங்களை நீர் செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, எல்லாரையும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக அவருடைய கருதலை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தாழ்த்துகிறோம், நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.